மதிமுக கூடாரம் சுக்குநூறானது. ஆப்பு வைத்த முக்கிய புள்ளி நடுத்தெருவில் வைகோ. வைகோவின் பொய்ப்பேச்சு வையம் வரை சென்று தற்போது அவர் மேலே அது எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. திமுகவுக்கு ஆப்பு வைக்க நினைத்தார். தற்போது அவரது கட்சியினரை அவருக்கு ஆப்பு வைக்கின்றனர். அப்படி யார் யார் அவருக்கு ஆப்பு வைத்தார்கள் என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். தமிழக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை திணற வைத்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்துச்சு. இதனால் திமுக அதிமுக விரிசல் விழத் தொடங்கியது. தேர்தலில் தோல்வியுற்றதன் விளைவாக அதிமுக உட்கட்சி பூசல் காரணமாக 5 எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு டாட்டா காட்டிட்டு பதவி ஆசைக்காக தாவேக்க பக்கம் தாவினார்கள். இது ஒரு பக்கம் இருக்கையில், திமுகவிலும் கூட்டணி கட்சிகளான ஆண்டாண்டு காலமாக இருந்த காங்கிரஸ், விசிக, இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து திமுக கூட்டணி விரிசலுக்கு வழிவகுத்தது. இருப்பினும் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த மதிமுக தலைவர் வைகோ போக போக திமுகவை பற்றி கடுமையாக விமர்சித்தார். காரணம், விஜய் அவரை சந்தித்தது, பதவி ஆசையை ஊட்டியது, தாவேக்க தலைவர் தமிழக முதல்வர் விஜய் பற்றி உதயநிதி சட்டமன்றத்தில் விமர்சித்தது, குறைந்த தொகுதிகளை மதிமுகவுக்கு ஒதுக்கியது, திமுகவின் மீது வைகோவின் மனக்கசப்பு போன்ற எண்ணற்ற காரணங்களை சொல்லலாம். இதன் விளைவாகத்தான் தாவேக்காவுக்கு தனது முழு ஆதரவு கொடுப்பேன் என்று உறுதியளித்தும் அக்கட்சியில் இணைந்தும் இருக்கிறார். இந்நிலையில் மதிமுகவில் வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்களில் ஒரு எம்எல்ஏ திடீரென திமுகவில் இணைந்தார். காரணம் கேட்டால் கருத்து வேறுபாடு என்று சொல்லிவிட்டனர். இதையடுத்து தமிழக அரசியல் களத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு மகா பெரிய அதிரடி திருப்பமாக மதிமுகவின் மிக முக்கிய சீனியர் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் 3 தங்களை அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைத்து கொண்டுள்ள சம்பவம் வைகோவின் கூடாரத்தை மொத்தமாக ஒரு உலுக்கியிருக்கு. மதிமுகவின் முக்கிய தூண்களாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவிற்கு மிக நெருக்கமானவர்களாகவும் அறியப்பட்ட அழகு சுந்தரம், செவந்தியப்பன் மற்றும் செங்குட்டுவன் ஆகிய 3 சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு நேரில் வருகை தந்துள்ளனர். அங்கு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவரது முன்னிலையில் தங்களை திமுகவில் அதிரடியாக இணைத்து கொண்டனர். இவர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயங்கர வரவேற்பு அளித்து கட்சி துண்டுகளை அணிவித்து வரவேற்றுள்ளார். அண்மையில் திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக முழுமையாக விலகுவதாக வைகோ எடுத்த அதிரடி முடிவுக்கு கட்சிக்காரர்கள் மத்தியிலேயே கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி வந்தன. குறிப்பாக வைகோவின் இந்த அரசியல் நகர்வுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததே அழகு சுந்தரம், செவந்தியப்பன், செங்குட்டுவன் ஆகிய 3 மதிமுகவிலிருந்து ஒட்டுமொத்தமாக விலகி இந்த முடிவை எடுத்திருக்காங்க. வைகோவின் வலதுகரமாக இருந்தவர்களே தற்போது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் தலைமையை ஏற்று திமுகவில் ஐக்கியமாக இருப்பது மதிமுகவிற்கு பலத்த பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணி முறிவு விவகாரத்தில் மதிமுகவுக்குள் வெடித்துள்ள இந்த உட்கட்சி பூசல் மற்றும் அடுத்தடுத்த கட்சி தாவல்கள் கோட்டை வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி சோசியல் மீடியாவிலையும் தீயா பரவி வருதுங்க. ஆக இப்படி ஒவ்வொருத்தரா மதிமுகவிலிருந்து விலக மதிமுக கூடாரம் காலியாக போவது உறுதி என்கிறார்கள் அரசியல் சாணக்கியர்கள். இனி மதிமுக தலைவர் வைகோ தலையில் துண்டு போட்டு மல்லாக்க படுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு. இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.